அழியா வார்த்தையே ஆண்டவரே, அகிலம் போற்றும் அருள் வடிவே. இறையாட்சி வெல்க. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, திருத்துவ பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். விழாவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் மறைச்சிந்தனை நமக்கு அளிப்பவர் தந்தை கே அமுல்ராஜ். எமது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் அற்புதமான ஒரு குருவானவர். இவர் தந்தை திரு கே கபாலி ஜேம்ஸ், தாய் ஜெயமேரி இவருடைய இளைய மகன். இவருக்கு ஒரு சகோதரியும் 2 மூத்த சகோதரர்களும் இருக்கிறார்கள். தனது பள்ளி படிப்பை சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மேலக்கோட்டையூர் அங்கேயும், தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு இவற்றையெல்லாம் டான் பாஸ்கோ பன்னூர் அங்கேயும் படித்தவர். கணிதத்திலே இவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். தன்னுடைய தத்துவியல் படிப்பை பூனா பேப்பல் செமினரியிலும், தன்னுடைய இறையியல் படிப்பை பூவிருந்தவல்லி குருமடத்திலும் பயின்றார். அதன் பிறகு சென்ட் பிரான்சிஸ் சேவியர் சர்ச் பல்லாவரம், கடற்கரை அந்தோனியார் திருத்தலம் பாலவாக்கம், சென்ட் பேட்ரிக்ஸ் சர்ச், சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார். தற்சமயம் எமது மறை மாவட்டத்தினுடைய மறைபோதக தலங்களில் ஒன்றான சாந்தா மரியா மிஷன் பள்ளியகரம் இங்கே பங்கு தந்தையாகவும், அங்கே இருக்கின்ற தொடக்க பள்ளியுடைய தாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் அற்புதமாக மறைவுரை வழங்குவதில் வல்லவர், எழுத்து திறமை பெற்றவர். அவருடைய மறைவுரை இதோ உங்கள் முன் படைக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மூவொரு இறைவனின் ஆசீர்வாதங்களும் சாந்தா மரியா சகாய தாயின் பரிந்துரை ஜெபங்களும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே தந்தை இறைவனின் பேரிரக்கத்தை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தரும் நம்பிக்கையை, மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். கடந்த வாரத்திலே பெந்தகோஸ்தே நிகழ்வை தாய் திருச்சபையின் பிறப்பாக, தூய ஆவியானவரின் பெருவிழாவாக கொண்டாடினோம். இந்த 3 நிகழ்வுகளையும் விழாக்களையும் ஒன்றிணைக்கும் பெருவிழாவாக இன்றைய தினத்திலே அகில உலகமெங்கும் தாய் திருச்சபை மூவொரு இறைவன் பெருவிழாவை பக்தி சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கிறது. மூவொரு இறைவன் இது ஒரு கொள்கை, இது ஒரு கோட்பாடு. இந்த கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த மூவொரு இறைவன், இவர் சொல்லும் ஆன்மீகம், இவர் நமக்கு தரும் ஆசீர்வாதம் எண்ணிலடங்கா என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் இந்த சிலுவை அடையாளம் இருக்கிறது. இந்த சிலுவை அடையாளம் வழியாக மூவொரு இறைவனை நாம் நினைத்து பார்க்கிறோம், மூவொரு இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம். பிரியமானவர்களே, இந்த மூவொரு இறைவன் என்கின்ற கொள்கை, கோட்பாடு திருச்சபை மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு கொள்கை அல்ல, ஒரு ஆன்மீகம் அல்ல. மாறாக இறை மக்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூவொரு இறைவன் தரும் ஆசீர்வாதத்தை, ஆன்மீகத்தை அதிகமாக வாழ்ந்து இதை திருச்சபை வழியாக மீண்டுமாக அறிவுறுத்தப்பட்டு பெற்றுக்கொள்கிறோம். இந்த மூவொரு இறைவன் என்ற ஒரு கொள்கை, கோட்பாடு விவிலியத்திலே மிகவும் தெளிவாக காணப்படவில்லை என்றாலும், தொடக்க நூல் புத்தகம் தொடங்கி திருவெளிப்பாடு புத்தகம் வரை நாம் நிறைய இடங்களே இந்த மூவொரு இறைவன், இவர் ஆற்றிய பல வல்ல செயல்கள், இவர் மக்களுக்கு புரிந்த அத்துணை விதமான அதிசயங்கள், அற்புதங்களை நாம் நிறைய இடங்களே பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகத்திலே முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம். அங்கே மூவொரு இறைவனின் நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரம் 26வது வசனத்திலே கடவுள் இவ்வாறாக பேசுகிறார்: மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம் என்று கூறுகிறார். கடவுள் ஒரே நபராக அங்கே அவர் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பாமல் நம் உருவில் நம் சாயலில் என்று அங்கே மூவொரு இறைவனின் அடையாளமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இது உலக வரலாற்றின் தொடக்கம். உலக வரலாற்றின் தொடக்கத்திலே மூவொரு இறைவன் இருக்கிறார். அதே போலவே மீட்பு வரலாற்றின் தொடக்கத்திலும்
நாம் மூவொரு இறைவனின் சக்தியை, ஆற்றலை, வெளிப்பாட்டினை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26வது இறைவசனத்திலே நற்செய்தியாளர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். கப்ரியேல் அதிதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்புகிறார் என்று இந்த நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். தந்தை இறைவன் அந்த அதிதூதரை அனுப்பி வைக்கிறார். அங்கே சென்ற அந்த வானதூதர் மகன் கிறிஸ்து அங்கே பிறப்பார் என்று மகனை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அன்னை மரியாளிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 35வது இறைவசனத்திலே தூய ஆவி உம்மீது வருவார் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த மீட்பின் வரலாற்றின் தொடக்கத்திலும் மூவொரு இறைவனின் வெளிப்பாட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. உலக வரலாறு, மீட்பின் வரலாறு, இவற்றில் மட்டும்தான் மூவொரு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரா என்றால் இல்லவே இல்லை. இவர் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் ஒவ்வொரு தொடக்கத்திலும் வெளிப்படுகிறார். நாம் திருப்பலியிலே தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே என்று சொல்லி அனைத்து இறை மக்களையும் ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க நாம் துவக்கி வைக்கிறோம். அதே போலவே அந்த திருப்பலி முடியும் பொழுது கூட மூவொரு இறைவனது திருப்பெயரால் ஆசீர்வாதத்தை வழங்குகிறோம். ஆக நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தொடக்கமும் முடிவும், ஆதியும் அந்தமும் இந்த மூவொரு இறைவனாக இருக்கிறார். அதே போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய இடங்களை பார்த்திருக்கலாம். சின்னஞ்சிறிய குழந்தைகள் அவர்கள் உறங்கிவிட்டு காலையில் துயில் எழும்பொழுது சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு துயில் எழுவார்கள். அதே போலவே அவர்கள் தங்களுடைய தேர்விற்கு செல்லும் முன்பாக, பள்ளிக்கு செல்லும் முன்பாக, குடும்பத் தலைவர்கள் தங்களுடைய பணிகளுக்கு செல்லும் முன்பாக சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு செல்வார்கள். நாம் புதிதாக வீடு கட்டுகிறோம், இல்லை என்றால் பல்வேறு சுப காரியங்களின் துவக்கத்திலேயும் திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்து நாம் துவங்குகிறோம். ஆக மீட்பின் வரலாறு, உலக வரலாறு, ஆன்மீகத்தின் தொடக்கம், நம்முடைய அன்றாட வாழ்வின் தொடக்கமும் இந்த மூவொரு இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இந்த மூவொரு இறைவன் ட்ரினிட்டி டெஃபனிஷன், வரையறை என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, பீயிங் ஒன்று, இயல்பு ஒன்று, ஆனால் ஆட்கள் 3 பேராக இருக்கிறார்கள். 1 in being, 3 in person. மிகவும் எளிமையாக நாம் சொல்லிவிடலாம். இன்றைய தினத்திலே இந்த மூவொரு இறைவனை நாம் அன்பு செய்ய செய்ய அதிகமாக அறிந்து கொள்கிறோம். அதிகமாக அன்பு செய்து, அதிகமாக அறிந்து, அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே 3 முக்கிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க நாம் முயற்சி செய்வோம். முதலாவது, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கமும் தூய ஆவியானவர், மகன் கிறிஸ்து, தந்தை இறைவன் இவருடைய பாதுகாப்பிலே நாம் தொடங்க வேண்டும். நாம் இந்த மூவொரு இறைவன் தரும் ஆன்மீகத்தை, அடையாளத்தை, இந்த திருச்சிலுவை அடையாளத்தை மீண்டுமாக புத்துணர்ச்சியோடு பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த மூவொரு இறைவனின் அடையாளம்தான் நம்முடைய தொடக்கம். நம்முடைய உடலிற்கு எப்படி இதயமானது மிகவும் மையமாக இருக்கிறதோ, அடிப்படையாக இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த மூவொரு இறைவன் தான் இதயமாக இருக்கிறார். நாம் யோவான் புத்தகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுவதை கேட்போம். தந்தை மகனை மாட்சிப்படுத்துகிறார், மகனும் தந்தையை மாட்சிப்படுத்துவார் என்று குறிப்பிடுகிறார். ஆக போட்டி போட்டுக்கொண்டு பிறருடைய நலனிலே, பிறருடைய அக்கறையிலே, பிறருடைய மகிழ்ச்சியிலே நாம் எப்பொழுது ஆர்வத்தை செலுத்துகிறோமோ அப்பொழுது நாமும் மூவொரு இறைவனின் ஆன்மீகத்தை நமதாக்கிக் கொள்கிறோம். இந்த தருணத்திலே பிறரது மகிழ்ச்சியிலே அக்கறை கொள்ளும் ஒரு நபராக இருக்க முயற்சி செய்வோம். கிரேக்க வார்த்தை பெரிகோரசிஸ். இந்த மூவொரு இறைவன் தங்களுக்குள்ளாக எப்படி இருக்கின்றார்கள் என்றால் பெரிகோரசிஸ் என்று சொல்வார்கள். டான்சிங் டுகெதர் வித், மூவரும் அசைவாடி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வகையான ஆற்றலை, சக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள்.
ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த மூவொரு இறைவன் என்னும் குடும்பம் என்னும் குழுமம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த மூவொரு இறைவன் என்னும் குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தோடும் பொருத்தி பார்ப்போம், நம்முடைய துறவற குழுமத்தோடும் பொருத்தி பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலே, துறவற குழுமங்களிலே நம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறோமா? மிகப்பெரிய குழு என்றால், மிகப்பெரிய குடும்பம் என்றால் தந்தை மகனோடு பேசுவது கிடையாது, ஒரு அக்காள் தம்பியிடம் பேசுவது கிடையாது, ஒரு அருட்சகோதரி மற்றொரு அருட்சகோதரியிடம் பேசுவது கிடையாது, ஒரு குருவானவர் மற்றொரு குருவானவரிடம் பேசுவது கிடையாது என்று ஏதோ ஒரு வகையிலே வெறுப்பை பிறரோடு உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாகுபாட்டை, பிரிவினையை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே மூவொரு இறைவன் நம்முடைய குடும்பத்தின் நல்லதொரு முன்மாதிரியாக இருக்கிறார். மூவொரு இறைவன் நம்முடைய துறவற குழுமத்தின் நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இறுதியாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை நான் இந்த தருணத்திலே பகிர்ந்து கொண்டு இதோ இந்த இறை ஆசிரை உங்களுக்கு வழங்கலாம் என்று ஆசிக்கிறேன். ஒரு முறை மாலை வேளையில் ஆலய வளாகத்திற்குள்ளாக நான் மிகுந்த முக வாட்டத்துடன் சோர்வுடன் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பெண்மணி வந்தார். அவர் இறை இல்லத்தை, ஆலயத்தை தன்னுடைய முதல் வீடாக கொண்டவர். எப்பொழுதும் ஆலயத்திலே தான் அவர் காணப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நான் அங்கே முகவாட்டத்துடன் அமர்ந்திருந்ததை கண்டு என் அருகே வந்தார். என்னாச்சு ஃபாதர், ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க என்று தானாக முன்வந்து கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணியிடம் நான் இவ்வாறாக சொன்னேன், பார்த்தீங்களாம்மா, இன்றைக்கி காலையில் ஆராதனையில் யாருமே இல்லை. திருப்பலியின் நடு பகுதியிலே தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சேர்றாங்க. இந்த ஆராதனையில் யாருமே இல்லாதனால் யாருக்கும் ஆசிர்வாதம் போய் சேரவே இல்லை. கடவுளை துதிப்பதற்கு யாருமே இல்லை என்று சோகத்துடன் அந்த பெண்மணியிடம் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் இவ்வாறாக சொன்னார், ஃபாதர், நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது, ஆராதனையை ஒருங்கிணைக்கும் பொழுது அங்கே யாரும் இல்லை என்று எப்படி சொல்கிறீங்க? அங்கே கோடான கோடி வானதூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பார்ப்பதுதான் உண்மை என்று எப்பொழுதும் நம்பிவிடாதீர்கள். நம்முடைய பார்வைக்கு அதிகமாகவே கடவுள் இந்த உலகத்திலே நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருக்கிறார் என்று சொன்னார். அவர் மேலும் தொடர்ந்தார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறது அல்லவா ஃபாதர்? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுவார், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, அவற்றை இப்போது உங்களிடம் சொன்னால் உங்களால் தாங்க இயலாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஃபாதர், நாம் பார்க்காத நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது என்று அவர் சொன்னார். இந்த பெண்மணியின் இந்த பகிர்வு, உரையாடல் என்னுடைய இறையியல் வகுப்பிலே ஒரு விவிலிய ஆசிரியர், பேராசிரியர் என்னிடம் உரையாடி கொண்டிருந்ததைப் போல நான் உணர்ந்தேன். அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. இந்த மூவொரு இறைவன் என்னும் கோட்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? எந்த அளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் கடவுளை முதலில் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்காமல் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். இந்த மூவொரு இறைவனை அன்பு செய்ய செய்ய நாம் அவரை அதிகமாக அறிந்து கொண்டே இருப்போம். அவரை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எனவே இந்த தருணத்திலே நாம் மூவொரு இறைவனை குறித்து நிறைய காரியங்களை கேட்டறிந்தோம். நிச்சயம் இந்த நாளிலே மூவொரு இறைவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நிறைய பாதுகாப்பை தந்திருக்கிறார். நம்முடைய பயணத்தின் போது, நம்முடைய பணியின் போது, நம்முடைய வகுப்புகளிலே, நம்முடைய தேர்வறைகளிலே நிறைய ஆசீர்வாதங்களை, திடத்தை, பலத்தை, சக்தியை கடவுள் தந்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த சக்தியை, இந்த ஆற்றலை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் புரிந்து கொண்டு அன்பு செய்து அந்த ஆசீர்வாதத்தை நமதாக்குவோம். இந்த நாளிலே மூவொரு இறைவன் நம்மை, நம்முடைய குடும்பத்தை
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.